நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, இவிஎம் மிஷினில் மோசடி கண்டுபிடித்தது திமுக, கலக்கத்தில் மோடி அமீத்ஷா என்ற தலைப்பில் செய்திகளை விரிவாக நாம பார்க்க இருக்குது. மத்திய அரசு இந்த இவிஎம் மிஷின் சம்பந்தமா சொல்ற எந்த தகவலையும் என்ன நம்புற மாதிரி இல்லைங்கிற இந்த சூழ்நிலையில என்ன திமுக என்ன செஞ்சதுன்னா, நாங்க கொளத்தூர் தொகுதியிலையும் ராஜபாளையம் தொகுதியிலையும் இன்னொரு தொகுதியிலையும் மொத்தம் ஒரு 3-4 தொகுதியில தேர்தலினுடைய வாக்கு விஷயங்களை நாங்கள் சரிபார்க்கணும். ஏன்னா அந்த மிஷினில் சரியான முறையில் பதிவாயிருக்குதா, சரியான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு மனு போட்டாங்க. சரி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தொகுதிகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதில் ராஜபாளையம் ஒன்று, அப்புறம் நம்ம ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதி ஒன்று, இப்படி இன்னொரு தொகுதி ஒன்று, இப்படி 3 தொகுதியில். இதில் என்ன அதிர்ச்சியூட்டும் உண்மை இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இவிஎம் மிஷினில் 30% வேலை செய்யல. அதாவது 100 இருந்துச்சுன்னா 30% மிஷினு, 100க்கு 30 மிஷினு வேலை செய்யாமல் இருந்திருக்குது. என்ன அது ரிப்பேரா இருக்கு, இல்ல தவறா இருக்கு, இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கு, அதுல சீல் இல்ல, அல்லது அட்ரஸ் இல்ல, அல்லது தப்பா இருக்கு, இப்படிதான் இருக்குது. என்னடா இதுன்னு கேட்டா, இல்ல இதுல தவறா மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, இல்ல இதுல இது சரியா இருக்கும், இல்ல இது கொஞ்சம் வேலை செய்யல அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்ப 30 மிஷின் வேலை செய்யலன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு தொகுதியிலையும் இவங்க விரும்புற மாதிரியே தேர்தலை கொண்டு வந்துட முடியும். அதாவது விரும்புற மாதிரியே முடிவுகளை கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத இந்த ஆய்வுகள்ல திமுக கண்டுபிடிச்சிருக்கு. அதனால மோடியும் அமித்ஷாவும் இன்னைக்கு கலக்கலத்தில் இருக்கிறாங்க. பிஜேபி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல மட்டும் இல்லாம எலான் மஸ்க் இருக்கிறார்ல, அவர் கடந்த சில மாசத்துக்கு முன்னால சொன்னாரு, இவிஎம் மிஷினை ஹைஜாக் பண்ண முடியும், இவிஎம் மிஷினை கட்டுப்படுத்த முடியும், இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.